மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. சேலம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி உட்காருங்கன்னு பொதுச் செயலாளர்களும் அந்த சேலம் பார்த்திபன் அவரும் கீழே உட்காந்துட்டாரு. இன்னொரு அதிமுக தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அது கிட்டத்தட்ட உண்மைதான் போல. என்ன நீங்க பாட்டுக்கு இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிடுறீங்க, அதுக்கப்புறம் எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு இந்த சிம்பிள்ல இருந்துச்சு, நீங்க ஏடிஎம்கே நான் வந்து ஸ்மெல் பண்ணிட்டேன்னுபாங்க. ஆல்ரெடி வேற கமெண்ட்டுக்கு நம்மளால ஆதவர்ஜனாவுக்கு எனக்கு என்னங்க பிரச்சனை? எனக்கு ஏங்க ஆதவர்ஜன் உட்கார சொன்னா உட்காருங்க, இல்லைன்னா நீங்க உட்காருங்க, நான் கீழே உட்கார்ந்து உங்களுடைய விசுவாசத்தை காட்ட வேண்டிய அவசியம்லாம் யாருக்கும் கிடையாது. கோச்சிக்காதீங்க, இதெல்லாம் உண்மை. இதுக்கெல்லாம் எல்லாரும் சமம் சொல்லிதான் பேசுறது. அதுல போய் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்ன்றீங்க, சமூக நீதினு சொல்றீங்க போது அதுல எப்படி அப்புறம் சமூக நீதி எப்படி வரும்? பிரஸ் மீட் பண்ணணும்ன்றது சம்பிரதாயம் தான், சட்டம் கிடையாது. உங்களை சந்திச்சே ஆகணும் அப்படின்றது சட்டம் கிடையாது. கேட்கறது தப்பு கிடையாது, ஆனா அதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல, எப்போ, ஏன், எதுக்காக, என்ன பயம்? இல்ல அது குத்தி பார்க்கணுன்ற மாதிரி ஒரு இருக்கா. அதாவது மோஸ்ட்லி இந்த பத்திரிகை இதுல இருந்து நம்ம கேள்விகளால் தோட்டாக்களால வந்து விஜய வந்து சல்லடையா போட்டு சலிச்சு எடுத்துடணும்ன்ற ஒரு வெறியில இருக்காங்களா மாட்டேன் புரியல. இப்ப மோடி எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க? நம்ம ரெட்ரோலுக்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்குது. ரெட்ரோலுக்ஸ்ல நிறைய இருக்கு, ஒண்ணுதான்றீங்க. ஒன்னா இப்படி சொல்றீங்க? நிறைய இருக்கு, சொல்லுங்க. இல்ல நம்ம கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் சொன்னாங்க, கார்த்தி நீங்க நடுநிலையா பேசுறதெல்லாம் இங்க நம்மளுக்கு வேலைக்காக. வெறும் கார்த்தின்றீங்க, முட்டாள் முட்டாள் இடியட். நடுநிலையாலாம் நீங்க பேசக்கூடாது, என்ன டிவிக்கை பத்தி பேசுறதுனால தான் உங்க சேனலே ஓடுது, அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க, சும்மா ஆதவர்ஜன் அடிக்கிறது. உங்களோட கருத்து இதுனா இப்போ சாட்டையோட கமெண்ட்லாம் நினைச்சு பார்த்தேன், நினைச்சே பார்க்க முடியாது. வரி எய்ப்பு புலி அப்படின்னு சொல்லி பேசுறாங்க விஜய் அவர்களை பேசி. அதனங்க வேலை, வேற என்னங்க வேலை? அடிக்க போயிட்டாங்க தாவேக்காவனார்லாம். அவங்களுக்கு வேற என்னங்க வேலை? அவங்களோட கொள்கை கோட்பாடுகளை எங்கேயாவது பேசி நீங்க பாத்திருக்கீங்க? இப்ப சமீபத்துல எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அவங்க இந்த கட்சின்னு இல்லை, நாம் தமிழர்னு இல்லை, நீங்க எந்த கட்சி வேணாலும் எடுத்துங்க, மேடையில ஏறினோடனே இப்ப எப்படி தமிழ் தாய் வாழ்த்து பண்ணணுமோ அந்த மாதிரி முதல்ல விஜயை திட்டிடணும். இல்ல கமெண்ட்ஸ்ன்னு சொன்னதுனால அதுக்கு பேர் போனவர், அதனால இனிமேல் எழுதும் போது அந்த பேரெல்லாம் எழுதாதீங்க. இல்லை அதுக்கு இனிமேட்டு வேற ஏதாவது நிக்நேம் மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்க, அதை பத்தியே பேசாதீங்க, அதுக்கு ஒரு நிக்நேம் வச்சு பேசுறேன்றீங்க. இப்போ கெட்ட வார்த்தை ஒண்ணு பேசாதீங்கன்னு சொன்னா பேசக்கூடாது, அதுக்கு பதிலாக நான் இந்த வார்த்தையை போட்டு பேசுறேன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லிட்டு வந்துடுவா? சொல்லியிருக்கேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்கன்றது உண்மை. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி தொடர்ந்து பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. சொல்லுங்கள். இந்த ரெட்ரோலுக்ஸ் ப்ளஸுக்கு நம்ம இந்த காணொலி மூலமாக சொல்லிடலாம், ஏன்னா யாருக்கும் தெரியப்படுத்தலை. நம்ம ரெட்ரோலுக்ஸ் ப்ளஸ் அப்படின்ற ஒரு சேனலும் புதுசாக நம்ம தொடங்கியிருக்கோம். அதுக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. ரெட்ரோலுக்ஸ் ப்ளஸோட அந்த லிங்க்கு கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுலேயும் நிறைய காணொலிகள் வரும், வீடியோஸ் வரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணு. போகலாங்களா? நாளைக்கு அதிர போகும் சேலம். மாம்பழம். ஆமாம், சேலத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு ஆரம்பிப்பார். என்னன்னு தெரில. நாளைக்கு சேலத்தில் அது மீட்டிங்னு சொல்கிறதா மாநாடுன்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. 5000 பேர் நிர்வாகிகளுக்கு மீட்டிங் அப்படின்னாங்க, திடீர்னு அது மாநாடுன்னாங்க. அது என்னன்னு தெரில, மக்கள் சந்திப்பா என்னன்னு தெரியல. நாளைக்கு சேலத்தில் ஒன்று நடக்குது, 5000 பேருக்கு மட்டும்தான் அலவுடுன்னு சொல்லி இன்னைக்கு பாஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச போகிறார் விஜய்? நீங்கள் சொன்னோன்னே எனக்கு நம்ம பாண்டியன் சார் ஞாபகத்துக்கு வந்துட்டாரு. சேலத்தை பொறுத்த வரையில் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி விஜய் சேலம்னாலே நம்மளுக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி எடப்பாடி அஃப்கோர்ஸ் எடப்பாடி, ஆப்வியஸ்லி எடப்பாடி, அப்புறம் மாம்பழம், அப்புறம் மற்ற இதுல, அதாவது நாளைக்கு தான் நமக்கு புதுசு தகவல்கள் வரும். சேலத்துல இதெல்லாம் இருக்கு, ஸ்டீல் பிளான்ட், அதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது நிறைய விஷயங்கள் நாளைக்கு சொல்லுவாரு. நீங்க சொன்ன மாதிரி அது மக்கள் சந்திப்பா, நிர்வாகிகள் சந்திப்பா,
என்னன்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அதுல குழப்பமே வேண்டாம். அது நிர்வாகிகள் சந்திப்பு தான். டோக்கன் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்க வந்து போக முடியும். தொண்டர்கள் நிறைய பேருக்கு அனுமதி கிடையாது. அதிகபட்சமே 5000 பேர் தான். 5000 பேர் கூட ரவுண்டு கிடையாது. 4900 சில்லற தான். இவங்களாம் தான் போக முடியும். தேவையில்லாம அங்க போயிட்டு அந்த இடத்த வந்து கலவரமாக்கிடாதீங்க. குறிப்பா வயதானவங்க போகாதீங்க, குழந்தைகள் போகாதீங்க, பெண்கள் கர்ப்பிணிகள் தயவு செய்து அந்த பக்கம் போகாதீங்க. ஏன்னா இயல்பா கூட்டம் வரும். 5000 பேருக்கு தான் அனுமதின்றதுனால போகாம இருக்கிறது தான் அவங்கவுங்களுக்கு நல்லது. லைவ் டெலிகாஸ்ட் எல்லாத்துலேயும் வரும். ரெட்ரோலுக்ஸில் கூட லைவ் வரும். நீங்கள் அதை கூட பாருங்க. எல்லா சேனல்லையுமே லைவ் போடுவாங்க. அதனால நீங்கள் அதை வந்து நேரடியாக தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நேரடியாக போனாலும் உங்களுக்கு தான் பாதிப்புகள் இருக்கும் க்ரௌடுன்றதுனால. ஸோ வீட்டில இருந்து பார்க்கறதுக்கு பெரும்பாலும் முயற்சி பண்ணுங்க. சேலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வீட்டில இருந்தே பாருங்க. இந்த எமர்ஜென்சி பீரியட்ல சொல்ற மாதிரியே சொல்றீங்களே, எனக்கு இல்லைங்க, நிலைமை அப்படிதாங்க இருக்கு. ஏன்னா கூட்டம் கட்டுப்படுத்த முடியாததா இருக்கு. காவல்துறையும் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்? அவங்களோட நிர்வாகிகளும் எவ்வளோதான் வந்து தடுக்க முடியும்? அவங்களால தடுத்தாலும் கோபம் வரும். நாங்கள் வந்து எவ்வளோ டை ஹார்ட் ஃபேன் தெரியுமா, நான் நிர்வாகி தெரியுமா, நான் உறுப்பினர் தெரியுமான்ற சண்டை கண்டிப்பாக வரும். அதுக்கு வீட்டில இருந்து பார்த்தாங்கன்னா இன்னும் இதுவாக இருக்கும். அவங்க மக்கள் சந்திப்பு அடுத்த மாதம் நடத்துவதற்கான வாய்ப்பு, இந்த மாதம் இறுதியில் நடத்துகிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க. சேலத்திலேயே மக்கள் சந்திப்பு, இது நிர்வாகிகள் சந்திப்பு தானே. மக்கள் சந்திப்புன்னு ஒன்று பெருசா நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால இது மக்கள் சந்திப்பு பிளஸ் நிர்வாகிகள் சந்திப்பு மாதிரி தான் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் மறுபடியும் வராருன்றதுனால அந்த வேன்லாம் இப்போ போயிடுச்சு, அங்கே சேலத்துக்கு போயிடுச்சு. அதனால இப்போ அது வந்து அது மேலே இருந்தான்னு பேசுவார். ஸோ அப்போ எல்லாரும் இருப்பாங்க ஓரளவுக்கு. நான் என்ன சொல்றேன், 5000 பேர்னா கண்டிப்பா 5000 பேருக்குள்ள இருக்க போறது இல்லை. அந்த 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 ஒரு சர்க்கிள் இல்லையா, அதுக்குள்ள மட்டும்தான் 5000 பேர். மற்றபடி எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து 5000 பேருக்கு மட்டுமே இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா இது பாருங்களேன், ஒரு ஒரு கட்சி அவங்களுடைய மக்கள் சந்திப்பை கூட நடத்த முடியாம இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. கேட்டா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சி, நீ வந்து அப்படி பண்ணிட்ட, கரூர்ல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு. ஆனா இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்குள்ள வர வரைக்கும் தான் இந்த கண்டிஷன் எல்லாமே. அதுக்கப்புறம் கொடுத்துதானே ஆகும். அதுக்கப்புறம் கொடுக்கணும். அதுலயும் இந்த எஸ்ஓபி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி இருக்கும்ன்றது தெரியல. அவங்க ஏற்கனவே வழக்கு போட்டிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ சேலத்தில் நாளைக்கு இந்த சம்பவம் நடக்க போது என்ன பேச போறார் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. திமுகவை என்ன பேச போகிறார், அதிமுக என்ன பேச போறார், எடப்பாடி பழனிசாமி ஊர்ல எடப்பாடியை பத்தி ஏதாவது பேச போறாரா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அதுக்கெல்லாம் நாளைக்கு ஒரு 12 to 3க்குள்ள வந்து நிலவரம் தெரிஞ்சிடும். முடிச்ச உடனே நம்மளும் ஒரு சீக்கிரமா 3-5க்கெல்லாம் பண்ண முடியாது, 7 மணி மேல பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் வீடியோ பண்ணி விரைவில் முடியுமோ பண்றோம், தெரியாது ஆனா பண்றோம். ஆனா அங்க பாத்தீங்களா, சேலம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி உட்காருங்கன்னு பொதுச் செயலாளர்களும் அந்த சேலம் பார்த்திபன் அவரும் கீழே உட்காந்துட்டாரு. இன்னொரு அதிமுக தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அது கிட்டத்தட்ட உண்மைதான் போல. என்ன நீங்க பாட்டுக்கு இப்படிதான் ஒன்று சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு இந்த சிம்பிள்ல இருந்துச்சு, நீ ஏடிஎம்கே நான் வந்து ஸ்மெல் பண்ணிட்டேன்னுபாங்க. ஆல்ரெடி வேற கமெண்ட்டுக்கு நம்மளால ஆதவர்ஜனாவுக்கு எனக்கு என்னங்க பிரச்சனை? எனக்கு ஏங்க ஆதவர்ஜனா எனக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொன்னது என்னன்னா என்னுடைய கருத்து, அவ்வளவுதான். இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய கருத்துலாம் கிடையாது. தமிழ்நாட்டுடைய கருத்துன்றது வேற, கார்த்தியோட கருத்து வேற. நான் சொன்னது அவ்வளோ அவங்க ரூடா நடந்துக்கிட்டாங்க, கர்ப்பிணியை வந்து தாக்கி இருக்காங்கன்றதெல்லாம் உண்மை. நான் சொன்னது என்னன்னா, ஒரு தலைவனா நீங்க ஒரு தலைமையோட இருக்கும்போது உங்களோட ஹார்ஷா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. உங்ககிட்ட நிறைய இது என்ன ஃபர்ஸ்ட் டைமா, இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய பேசியிருக்காரு, ஒரு ட்வீட் போட்டு டெலீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதனால நீங்க கைட் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டா கைட் பண்ணீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் சாஃப்டா இருப்பாங்க. நீங்களே ஹார்ஷா போனீங்கன்னா இன்னும் ஹார்ஷா போங்கன்றதான். மற்றபடி எனக்கும் அதவஜாவுக்கும் எந்த வாய்க்கா தகராறும் கிடையாது. இல்ல அதுதான் உங்க வீட்டுல நடந்துச்சுன்னா தெரியும் அப்படின்ற மாதிரி இல்ல, எல்லாருக்குமே அந்த கோபம் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த தலைவன்ற பொறுப்புல நம்ம அவங்கள வழி நடத்தணுன்ற பொறுப்புல நம்ம அந்த பொறுப்பா எப்படி நம்ம வேலை செய்யணும்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் நம்ம சொல்ல வந்தோம். இல்ல எனக்கு தெரியல, விஜயே அதுதானே சொல்லுவாரு. ஆமா, டீசென்ட் அட்டாக், டீப் அட்டாக், டீசென்ட் அட்டாக் தான் சொல்லுவாரு. அதைத்தானே நம்மளும் சொல்றோம். நீங்க எவ்வளோ வேணா கருத்து சொல்லுங்க, அரசியல் ரீதியா சொல்லுங்க, அவ்வளோ ஹார்ஷ்னஸ் வேணான்றது தானே தவிர எனக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கும் சிடி நிர்மல்குமாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு இப்போ சொல்ல போற நீ புத்தியானதுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நீங்க கேட்டீங்க அந்த பேட்டி என்ன பேட்டி கொடுக்கணும் அவ்வளோதானே. ஆனால் நீங்க கொடுங்கண்ணே, முடிஞ்சு போச்சு. உட்காருங்கன்னு தானே சொன்னாரு அந்த சீட்ல. நான் போய் டக்குன்னு தரையில உட்கார்றாரு.
நீங்க உட்கார்ந்தாதான் அங்க உட்கார்ந்தாதான் அப்படின்னு. இல்லைங்க, இல்ல ஜோ, நீங்க உட்காருங்கன்னா நான் உட்கார்றேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. Okay. இல்ல நான் உட்காரல, நீங்க உட்கார்ந்து பேட்டியை கொடுங்கனாலும் முடிஞ்சு போச்சு. நீங்க உட்காருங்க ஐயோ அப்படின்ட்டு தரையில உட்கார்ந்தா நீங்க ஒரு மாவட்ட செயலாளர், அப்போ அந்த கட்சியை பத்தின அந்த இது எப்படி இருக்கும்? இப்போ ஏடிஎம்கேவில் என்ன எல்லாரும் பெரும்பாலும் சொல்லுவாங்க, காலில் விழுவுறாங்க, அம்மா வரும்போது எல்லாம் இப்படி நிற்கிறாங்க, டயரு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கிண்டல் வார்த்தைகள் இருக்கு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நீங்க அவர் மேல மரியாதை இருக்கலாம், உங்களுக்கு அவர் மேல பற்று இருக்கலாம், பக்தி இருக்கலாம். உங்களுக்கு புஷியானந்த் மேலே எவ்வளவு பக்தி இருக்குன்னா விஜய் மேல எவ்வளவு பக்தி இருக்கும், பற்று இருக்கும்ன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதை நீங்க வந்து இப்படிதான் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அவர் மேல அளவு கடந்த மரியாதை இருக்கலாம், கையை கட்டி கூட நில்லுங்க, பிரச்சனை இல்லை போங்க அப்படின்னு விட்டுறலாம். உட்கார சொன்னா உட்காருங்க, இல்லைன்னா நீங்க உட்காருங்க, நான் கீழே உட்கார்ந்து உங்களுடைய விசுவாசத்தை காட்ட வேண்டிய அவசியம்லாம் யாருக்கும் கிடையாது. கோச்சிக்காதீங்க, இதெல்லாம் உண்மை. இதுக்கெல்லாம் எல்லாரும் சமம் சொல்லி தான் பேசுறது. அதுல போய் பிறப்புக்கும் எல்லாம் இருக்குன்றீங்க, சமூக நீதினு சொல்றீங்கன்னு போது அதுல எப்படி அப்புறம் சமூக நீதி எப்படி வரும்? அவர் உட்கார்ந்துட்டாரு, அதுக்கப்புறம் கடைசியா உட்கார்ந்தாரு, புஷியானந்த் பக்கத்துல உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்க, உட்கார வைக்கணும்னு தான், அவ்வளவுதான் விஷயம். அதுக்காக நீங்க தரையில உட்காந்து உங்களோட விசுவாசத்தை காட்டாதீங்க, அது அவ்வளவு தேவை கிடையாது. நீங்க உட்காருங்கன்னா நானும் உட்கார்றேன், முடிஞ்சு போச்சு, இதோட முடிஞ்சு போச்சு. இதை வந்து ரொம்ப பெருசாலாம் இல்ல இது பண்ணாது. எப்படா கண்டென்ட் கிடைக்குன்னு கண் கொத்தி பாம்பு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு கூட்டம் இல்ல, பல கூட்டங்கள் சுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் திருப்பி அவங்க ட்ரோல் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு கூட விடுங்க ஜோ, ட்ரோல்ன்றது தாண்டி இல்ல இது மக்கள்கிட்ட எப்படி போகும்னு இருக்குல்ல. இப்போ மக்கள் பாப்பாங்கல்ல, என்ன ஒரு மாவட்ட செயலாளர் உட்கார சொன்னா உட்கார மாட்டேங்கிறாரு புஷியானந்த், அப்போ புஷியானந்த் மேலே ஒரு தப்பான இது வரும், கண்ணாட்டம் வரும். அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்காரா அப்படியும் யோசிப்பாங்க. அவ்வளவு மரியாதையா இருக்கு இப்படியும் யோசிப்பாங்க. ஏன் இது மாதிரி எல்லாம் பண்றாரு அப்படின்னு எல்லா வகையிலயும் யோசிப்பாங்க உங்களுக்கு. ஆனா டக்குன்னு உட்கார்ந்தா என்ன தோணும்? அப்பா உட்கார சொன்னா உட்கார வேண்டியதானப்பா, இதுக்கு எதுக்கு தரையில உட்காரன் தான் டக்குன்னு எல்லாருக்கும் தோணும். முடிஞ்சு நமக்கே டக்குன்னு எப்படி தோணும், ஓஹோ அப்படி அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அது கெட்ட பேர் கட்சிக்கும் அந்த பொதுச் செயலாளருக்கும் தான் பிரச்சனையே தவிர உங்களுக்கு இல்ல. உங்களை என்ன நினைப்பாங்க, பயங்கரமா பயங்கரமா மரியாதை கொடுப்பாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம், இதெல்லாம் தேவையில்லாதது, பாத்துக்கோங்க. ஆனா அதுக்கப்புறம் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் கெத்தாதான் கொடுத்தாரு, அது ஓகே. அது அடுத்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. உலகத்துல இது மாதிரி சம்பவங்கள் நடந்ததில்லை, ஆனால் இது ரெண்டாவது தடவை. ஆமா, நடந்ததே இல்லை, ஆனா இது ரெண்டாவது தடவை நடந்திருக்கு. நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம், விஜய் அவர்கள் வீட்டுக்கு போயே பேட்டி ஒரு கேங் எடுத்துட்டு வந்தாங்க, திரும்பவும் போயிருக்காங்க. அதே கேங் இல்ல, வேற கேங், இந்தியா டுடே போயிருக்காங்க போய். ஆனா இந்த தடவை பேட்டி எல்லாம் கொடுக்கல. ஆமா, இந்த தடவை அவரு பேட்டி எல்லாம், அதாவது பேட்டி எடுக்க வந்தவரை பேட்டி எடுக்க வைத்து பேட்டியை பேட்டியாக ஒளிபரப்பு செய்து அப்படின்னு நிறைய பேசிட்டாங்க. அதனாலேயே பேட்டி கொடுக்கல போல இருக்கு. அதான்டா பிரச்சனை உங்களுக்கு. கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்கலனாலும் பிரச்சனை. அவர் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அப்ப குடுன்னா அவரு வேணும்னா வந்து கொடுக்க போறாரு. பிரஸை சந்திச்சு பார்த்து ஆமா அப்படின்னு சொல்ல போறாரு. பிரஸை சந்திக்கவே பயம், பிரஸையே மீட் பண்ண, அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னார்லாம், சினிமாவில் இருக்கும்போது பிரஸ் எல்லாம் சந்திச்சுட்டு வந்த நபர் தான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவரே சொல்றாரு, நான் ஒண்ணு சொன்னேன், அதை அவங்க வேற விதமா எழுதிட்டாங்க, அதுல இருந்து எனக்கு கொடுக்கறதுலே பெரிய விருப்பம் இல்லைன்னு. இன்னொரு விஷயம், இதுவும் நம்ம இன்னைக்கு நம்ம நண்பர்கள் கூட அவர் ஏன் இதுனா அவரோட ரியல் ஃபேஸ் வந்து வெளில தெரிஞ்சிருமா. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி மக்கள் கூட வர ஆரம்பிச்சோன்னா அவரோட ரியல் ஃபேஸ் வந்து வெளில தெரிஞ்சிரும். அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுவார், இந்த மாதிரி கேரக்டர்ன்றது தெரிய வந்துருன்றனால தான் ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணவே மாட்டிக்கிறாருன்ற ஒரு பேச்சு வந்து. ரியல் ஃபேஸ்னா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது சொன்னவங்களுக்கு தான் தெரியும். அவர் என்ன ஃபேஸ் எதிர்பார்க்கறாருன்னு. அதாவது ரியல் ஃபேஸ்னா இவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, அரசியலே தெரியாது, ஜீரோ, அவர் வந்து வளரிடுவாரு, அவர் பயந்துடுவாரு, அவருக்கு எதுவுமே வராது, சொல்றதுக்கு எதுவுமே வராது அப்படின்னு இவங்க ஒரு கால்குலேஷன் இருக்கும். இன்னொருத்தவங்க என்னன்னா கோவப்பட்டுருவாரு, கோவப்பட்டு அது வந்து ட்ரோல் ஆக்கிடுவாங்க. அதுதான் சொல்றாங்க. அவர் சினிமால முன்னாடி கொடுத்த பேட்டி எல்லாம் நீங்க முதல்ல பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன், நம்ம பார்க்காமலாம் இல்ல. எல்லாருக்குமே கோவம் வந்திருக்கு, எல்லாருமே இந்த மாதிரி சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து இந்த வில்லு படத்தோட இது பிரஸ் மீட் அப்போ கொஞ்சம் கத்தி வந்து பயங்கரமா இது பண்ணிட்டாரு. அது வந்து பெரிய சைலன்ஸ்னு சொல்லி ஆமா வைரல் ஆச்சு. அது அவர் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லல. விஜயகாந்த் எவ்வளவோ வந்து திட்டிருக்காரு, அடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு, அதுவும் நடந்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள் மைக்கை கழட்டி போட்டுட்டு போயிருக்காங்க, இன்டர்வியூ கொடுக்கும் போதே மைக்கை கழட்டி போட்டு கிளம்பி போயிருக்காங்க. ரஜினிகாந்த் டென்ஷன் ஆயிருக்காரு, தூத்துக்குடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரஜினி வந்து டென்ஷன் ஆயிருக்காரு. ஒரு தடவை மெட்ரோல போகும்போது ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் குறுக்குள்ள வரும்போது டக்குன்னு அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிரஸுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பவங்கள் இருந்துகிட்டே இருக்கதான் செய்யும். ஸோ இது ஒரு விஷயம், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணுன்றது சம்பிரதாயம் தான்.
சட்டம் கிடையாது. உங்களை சந்திச்சே ஆகணும் அப்படின்றது சட்டம் கிடையாது. புரியுதுங்களா? அவர் வேணும்னா உங்களை சந்திக்க போறாரு, அவர் முடியாது உங்களை சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டா நீங்க வந்து அதுக்கு ஸ்டெப் எடுத்துக்கங்க. அவரை பத்தி எழுதாதீங்க, அவர் போற இடத்துக்கு போகாதீங்க, அவர் இன்டர்வியூ கூப்பிட்டா போய் உட்காராதீங்க, அவரை வந்து பேன் பண்ணுங்க, நான் அவரை வந்து இன்டர்வியூ எடுக்க மாட்டேன்னு சொல்லி பேன் பண்ணுங்க. இது ஒருத்தங்களுக்கு விருப்பம் இருந்தா தானங்க கொடுக்க முடியும். அது அவங்களுடைய உரிமை தானே, கொடுத்தே ஆகணுன்றது எந்த சட்டமும் கிடையாது. இப்போ இந்தியா டுடேல இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு பேசினாரு அப்படின்றது, அவருக்கு சரியா ப்ராப்பர் இங்கிலீஷ் வரலன்னா கூட நான் நேத்தே என்ன சொன்னேன், அவர் கொடுத்தாரு, அவர் நல்ல விஷயம், அவர் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருந்துருக்கலாம், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு பெட்டரா கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது. அதே எடப்பாடி பழனிசாமி நல்லா கொடுத்தாரு, அவர் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி நல்ல சிறப்பா கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கு. அவர் வரும்போது நீங்க வெயிட் பண்ணி கேளுங்க, அவர் வருவாரு, எப்போ வருவார் எப்படி. இப்ப வந்துட்டா மட்டும் என்ன பண்ணிடுவாங்க, இது வரைக்கும் டெய்லி தான் எல்லாரும் சந்திக்கிறாங்க. அண்ணன் சீமான்லாம் இந்நேரத்துக்கு ஆட்சியில் இருந்திருக்கணும். நான் எப்படி பார்த்தா டெய்லி 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாரு. இங்கேயிருந்து நடந்து போவாரு, ஒருத்தங்க 4 கேள்வி கேட்பான், திடீர்னு அங்கேருந்து நடந்து போய் இன்னொரு 4 கேள்வி கேட்பான். இப்போதான் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி பரபரப்பு பிரஸ் மீட்னு போடுறீங்க, பிரச்சனை தம்பி, மறுபடியும் ஒரு பரபரப்பு பிரஸ் மீட் போடுறீங்க அப்படின்னு. ஸோ கொடுத்தாதான் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் மக்களுடைய கனெக்ட் இருக்கா, அதுதான் முக்கியம். இப்போ இன்னைக்கு பாண்டே அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார், கரெக்டா சொல்லியிருந்தார், மக்கள் கூட அவங்களுக்கு கனெக்ட் இருக்கா இல்லையா. பிரஸ் மீட் தினமும் கொடுக்கறத பற்றி பார்த்தா இன்னைக்கு டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் சீமானும் தான் பெரிய அளவுல இருக்கும், இந்த ஊர்ல பெரிய கட்சியாகவும் பெரிய ஆட்களாகவும் இருந்திருக்கணும். ஆனா இல்ல, அதுக்காக ஜெயலலிதா கொடுத்துருக்காங்களா, தினமும் பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்களா, இல்ல அப்பப்போ எங்கேயாவது பார்த்து தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போட வரும்போது பார்ப்பாங்க, அப்புறம் என்னைக்காவது முக்கியமான சம்பவங்கள் அன்னைக்கு பார்ப்பாங்க, அவ்வளவுதான். இதோ இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு, இன்னைக்கு இந்தியா டுடேல இருந்து பேசினாரு, அன்னைக்கு NDTVல இருந்து பேசினாரு, ரைட்டு. ஸ்கிரிப்ட் இல்லாம பேச முடியுமா? எத்தனை தடவை பேசிடுவாரு, இந்த கேள்வி இருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்க எல்லாம் பேசுறாங்க. விஜய்க்கு அந்த ஃபியர் இருக்கலாம், இருந்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா அவர் சினிமால இருந்து வேற ஒரு துறைக்கு வராரு, அப்ப போய் பேசும்போது அவருக்கு அந்த சின்ன சின்ன பதட்டங்கள் இருக்கலாம், இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்கேஜி படத்துல எல்லாம் பார்த்திருப்போம், என்னடா என்ன படம் தானே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டீங்க. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்க மேலேயும் ஒரு பயம் இருக்கு. நீங்க நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒண்ணு சொல்லி அது எங்கேயோ எடுத்துட்டு போற அளவுக்கு இருக்கு. வந்து கொடுத்தா வாங்கிக்கிங்க, இல்லையா கடந்து போயிட்டே இருங்க. அவர் இன்டர்வியூவே வேணாம்னு சொல்லிட்டு கூட போங்க. அதுக்காக போய் பார்த்தவனையெல்லாம் பிடிச்சி இவர் என்ன வரமாட்டாரா, இவர் என்ன அப்படியா, இவர் என்ன அதிசயமா, இவர் என்ன 9வது அதிசயமான்னு கேட்டீங்கன்னா நீங்க தானப்பா காத்துக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு லைவுக்கு இன்னைக்கே தயாராயிட்டீங்க. விஜய் அவரு ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுப்பாரா அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு செய்திகள் எல்லாமே என்ன வருதுன்னா, விஜயகாந்த் அவர்கள் வந்து வெளில பேசினது, இவர் குடிச்சிட்டு வர்றாரு, அந்த குற்றச்சாட்டு வெளில உள்ள திட்டினது, அவரு இந்த நாக்கு கடிச்சு பேசினது, இது எல்லாத்தையும் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா எப்படி மாத்தி இது பண்ணாங்களோ அதை வந்து விஜய்க்கு வந்து நடத்த போறதா செய்திகள் வந்து வந்துகிட்டு இருந்தது. இருக்கலாம் ஜோ, ஏன்னா அப்ப விட இப்ப இன்னும் உக்கிரமா இருக்கு. இப்ப அப்ப சோசியல் மீடியா ரொம்ப கம்மி, இப்ப ரொம்ப அதிகம், ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்கு. சோ விஜய் அந்த மாதிரி ஒரு நபர் கிடையாது. விஜய் ரொம்ப காமா இருக்கக்கூடியவர், கம்போஸ்டா இருப்பாரு. ஓகே இவ்வளவுதான், இந்த லிமிட் தான் பேசணும் அப்படின்ற ஒரு இது கூட நமக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு 10 கேள்வி கேட்டா கூட அவருக்கு தேவையான 2 கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிட்டு கடந்து போயிட்டு கத்தி. இப்ப எப்படியும் பிரஸ் மீட்லாம் நம்ம பாக்குறோம், எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அப்ப என்ன ஆகும், எல்லாரும் கேள்வி கேட்கும் போது கேள்வி யாரு கேட்கறாங்களோ சரியான கேள்வி கேட்கறாங்க அவங்கள பார்த்து இல்ல தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில், தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் அந்த கேள்விக்கு பதில். இவன்ட ஒரு கேள்வி, இவன்ட ஒரு கேள்வி, இவன்ட ஒரு கேள்வி, முடிஞ்சிருச்சு. 3 கேள்வி பதில் சொல்லியாச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும்ன்றதும் அவசியம் கிடையாது. அவர் வருவார், வந்து பேட்டி கொடுப்பார், அப்ப கேட்கும்போது நீங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. பர்சனல் அனுபவமா, ஏன்னா நம்ம அந்த சினிமா இதெல்லாம் போகும்போது அந்த செட்டிங் கேள்வினே இருக்கும். அதாவது அந்த கூட்டத்திலே பாத்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் கேள்விகள் வந்து அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா இதை நீ கேளு, இதுக்கு நான் பதில் சொல்றேன், இப்படி நான் பதில் சொல்றேன், இதை எடிட் பண்ணி போடு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. இல்ல அதான் சொல்றேன், ப்ரமோஷன் பண்றதும் இருக்குது. இப்ப யாருமே இங்க ப்ராப்பர் பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேவை தவிர, எடப்பாடி பழனிசாமியை தவிர வேற யாருமே ப்ராப்பரா நின்று எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ற மாதிரியான ஒரு நிலை இங்க இல்ல. அதாவது தலைவர்கள் சொல்றேன், இப்ப ஆதவர்ஜனா கொடுக்குறாரு, அன்னைக்கு கூட்டு பிரஸ் மீட் கொடுத்தாரு, செங்கோட்டையன் டெய்லியும் கொடுத்துருக்காரு, அருண்ராஜ் உட்காந்து கொடுக்குறாரு, புசி மட்டும் தான் கொடுக்கறது இல்லை. ஏன்னா புசிக்கு தெரியும், அவருக்கு தெரியும் இதோட இது கிடையாது, நம்ம இதுக்கு சரியான நபர் கிடையாது, அதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அவங்க கொடுக்கட்டும் அப்படின்னு அவரு வந்து அழகா ஒதுங்கிக்கிட்டாரு.
இப்போ இந்த மாதிரியான நபர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அதையும் தாண்டி விஜய் எப்போ வருவாரு, விஜய்க்கு என்ன பயமானா அப்போ உங்களோட நோக்கமே தெரியுது இல்ல, வர வச்சு ஏதாவது பண்ணணும்ன்றதுதான் ஆசை இருக்கலாம். விஜய் எப்படி பேட்டி கொடுக்குறாரு, என்ன சொல்றாரு, நம்ம கேள்விக்கு பதில் கொடுக்குறாரா, அப்படி நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு பத்திரிகையாளர் நல்லா இருக்கிறதா, அரசியல் தலைவர்களை வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்றது இருக்கிறதா செய்யும். அதனால அவங்க கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா அதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல, எப்போ, ஏன், எதுக்காக, என்ன பயம் இல்ல அது குத்தி பார்க்கணுன்ற மாதிரி ஒரு இருக்கா. அதாவது மோஸ்ட்லி இந்த பத்திரிகை இதுல இருந்து நம்ம கேள்விகளால் தோட்டாக்களால வந்து விஜய வந்து சல்லடையா போட்டு சலிச்சு எடுத்துடணுன்ற ஒரு வெறியில இருக்காங்களா மாட்டேன்ட்டா புரியல. இப்ப மோடி எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க? இல்ல நான் இதையே சொன்னேன், ஏன் நீங்க சொன்னாலும் நீங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ணாலுமே அது யாருக்கு வேணாலும் எந்த தலைவருக்கு வேணாலும் இருக்கலாம். ஆனா விஜய் கிட்ட அது வந்து எடுபடல. நீங்க என்ன சொன்னாலும் மக்கள் அது வந்து ஏத்துக்கிற மனநிலைமையில கிடையாது. நீங்க எதை சொன்னாலும் அவங்க கேட்க போறதும் கிடையாது. அவங்க சப்போர்ட் விஜய்க்கு தான் இருக்கும். அதனால இந்த கேப்டனுக்கு பண்ணதோ இந்த மாதிரி நரேட்டிவ்லாம் நீங்க இவருக்கு செட் பண்ண முடியாது. அதுதான் அதெல்லாம் உங்களுக்கு இங்க செல்லுபடியாகாது. ஏன்னா விஜய் இருக்கிறது யங்ஸ்டர்ஸோட அந்த பேஸ் தான் மெயின். ஸோ அவங்க வந்து அதை பார்த்துப்பாங்க. ஸோ விஜய் இன்டர்வியூ கொடுத்தாருன்னா ஓகே, கொடுக்கலன்னா கடந்து போங்க. எத்தனையோ பேர் கொடுக்கறதே கிடையாது. நரேந்திர மோடியிலிருந்து ஜெயலலிதா அவர்களிலிருந்து பல பேர். உடனே நரேந்திர மோடியும் ஜெயலலிதாவும் விஜயும் ஒன்னானா அப்படி சொல்லலை, கொடுக்காத தலைவர்கள் இருக்காங்க. அந்த இடத்துக்கு விஜயும் நகரலாம். நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நகரலாம். இல்லை நீங்க கேட்குற மாதிரி முக்கியமான சில ஊடகங்களை கூப்பிட்டு வச்சு கூட கொடுக்கலாம். விரைவில் நடக்கும் தான் நினைக்கிறேன். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ப்ரெஸ்ஸை மீட் பண்றதுலாம் ஒன்றும் இது கிடையாது. கேள்விகள் அப்படியே பயங்கரமா நீங்க வந்து பாஜக கூட அப்படி இப்படின்னு வருமேன்றதுக்காக கூட தயங்கலாம். அது கூடிய சீக்கிரம் நடத்திடுவாங்க. இதுக்கான இவ்வளோ பெரிய சொற்பொழிவை கொடுக்க வச்சுட்டீங்க இன்னைக்கு. இல்ல முக்கியமான விஷயம் இதுல நிறைய இருக்கு. அதனால மக்களே நினைப்பாங்க அவன் உட்காந்து ஆத்துறான் சொற்பொழிவு. அடுத்து நேத்துக்கு நம்ம ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு நம்ம கேட்கலையே, நம்ம கேட்கல, கேட்டவங்களுக்கு கோ பேக் மாட்டிக்கிட்ட பங்கு சொல்லி அனுப்பி விட்டாங்கல்ல. இன்னைக்கு உடனே ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் போய் மீட் பண்ணியிருக்காங்க. என்ன காசு வெட்டி போட்டுடலான்னு இல்ல, வேற ஏதோ பிளான்ல இருக்காங்க. அப்படியா? என்ன பிளான்? ஒரு பிளானும் கிடையாது. அமைதியா இருங்கடா, ஏதாவது கொடுக்கறதையும் கம்மி பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி நேத்து தலைவர் சொன்னாரு. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் நம்ம ஊர்ல எடுபடாது, என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காதீங்க வேற மாதிரி அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா நாங்களாம் ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்ட்டு போயிட்டாரு. கடைசியா நல்லா இழுத்து போட்டு அடிச்சுட்டு சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு இந்த படம் பாத்திருக்கீங்களா, பாய்ஸ் படம் பாத்திருக்கீங்களா, கஸ்டமர் முன்னாடி போட்டு வெளுன்னு வெளுத்துறது. அதுக்கப்புறம் போயிட்டு வலிக்குதா, சரி பிரியாணி சாப்பிட்டு ரெடி ஆயிடு, தலையெல்லாம் ஒழுங்கா சீவிக்க அப்படி அவன் முடிய அப்படி நட்டுட்டு தான் இருக்கு அந்த படத்துல நகுலுக்கு. அது மாதிரி சொல்ற மாதிரி தான் நேத்து காங்கிரஸ் போட்டு இழுத்து போட்டு அடிச்சுட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் போடா அப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டு சரி கோச்சிக்காதீங்க, அது சும்மா உங்களுக்காக சொன்னேன், நல்லா ஒன்னாதான் இருக்கும் அப்படின்ட்டு பண்ணாரு. அதை தான் இன்னைக்கு போயிட்டு தலைவரே நல்லா அடிச்சிட்டாங்க தலைவரே, அப்புறம் என்ன சொன்னாங்க, கூட்டணியில சேர்த்துக்கிறேன்ட்டீங்களா, என்ன மாத்தி பேசுறாங்க, சரி நீங்க இனிமே எதுவும். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் அதான் வரேன் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இப்போ ராகுல் என்ன பண்ணாரு, என்ன எதுக்கு எந்த பான் போட்டாலும் இவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், கேரம் விளையாண்டு பார்த்துட்டோம், செஸ் விளையாண்டு பார்த்துட்டோம், எல்லாம் விளையாண்டு பார்த்துட்டோம், ஒரு விளையாட்டுக்கு அவங்க மசீர மாதிரி தெரியல. பிப்ரவரி 22 நமக்காகவே பிப்ரவரி 22 செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வேற வழியே இல்லை. ஏன்னா அவ்வளவு மனக்கசப்புல இருக்காங்க காங்கிரஸும். அது வந்து பயங்கர ஒரு வெறியில தான் இருக்காங்க. ஒண்ணு இந்த பக்கம் விட்டா போதுன்ற மாதிரி இருக்காங்க, இன்னொன்னு இவங்க பக்கம் நீ விட்டா தானே எங்க போவே, நீ எங்கேயும் போக கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திமுகவும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இங்க பிரச்சனை. ராகுல் காந்தியை போய் மீட் பண்ணியிருக்காங்க, நடந்ததெல்லாம் சொல்லி ஒப்பாரி வச்சிருப்பாங்க. அது ஒப்பாரி வச்சதுக்கு அவர் அழுவாதீங்க, சரி போய் மறுபடியும் அதே மாதிரி 4 கருத்தை பேசுங்க அப்படின்னு அனுப்பி விடுறாரா, இல்ல அமைதியா இருங்க வரப்போற 25 கெடுத்து சந்தி சிரிக்க வச்சிடாதீங்கன்னு சொல்லி அனுப்புறாரான்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இன்னைக்கு தானே போயிட்டு வந்திருக்காங்க. இல்ல இன்னைக்கு நைட்டே கூட ட்வீட் வந்துடும், அன்பே அமுதா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு போட்டா உடனே கொந்தளிச்சு ட்வீட் போடுவாரு. இன்னும் போடலன்னா தெரியல, அந்த குமுறல்ல இன்னும் போடாம இருக்காங்களா என்னன்னு தெரியல. வந்துருவாரு கூடிய சீக்கிரம், நீ நைட்டா நாளை காலையிலேயே வந்துருவாரு, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்துருவாரு. வரணும், இல்ல வரலன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்கன்னு. அப்புறம் ஒரு நல்ல பாடல் ஒண்ணு வெளியாயிருக்கு, கூடுதல் தகவல். அருமையான பாடல், மாஸ்டர் படத்துல இருந்து அந்த அடிக்கிற அடி அந்த டோனை அப்படியே அழகா எடுத்து அந்த லிரிக்ஸ் எல்லாம் மாத்தி ஸ்டாலின் தொடரட்டும், சில பல எஃபெக்ட்ஸ் எல்லாம் தமிழ்நாடு வெல்லட்டுமா, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாடல் வந்திருக்கு. நல்லா இருக்கு, நல்லா ட்ரெண்ட்ல இருக்கு பாட்டு.
தமிழ்ல நல்லா போட்டு ஒரு ரேப் சிங்கர் மாதிரி ஒன்று போட்டு அருமையா அந்த நான் தேடி பார்த்தேன், ட்ரெண்ட்ல இருக்குன்னு நீங்க யூடியூப்லயே வர மாட்டேங்குது. அதான் ட்ரெண்ட். ஸ்டாலின் கொள்கை பாடல்னு திமுக கொள்கை பாடல்னு தேடி பார்த்தேன், வேற என்னென்னமோ வந்துச்சு. நீங்க ட்ரோல் சேனல்ல போய் தேடி பாருங்க இருக்கும். ரோல் இல்லைங்க அந்த லிரிக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் இந்த பிளட்டு அறிஞர் கலைஞர் பிளட்டு, இப்போ தாடிக்கிழவன் பிளட் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பாடல் போட்டிருக்காங்க. அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏன் இப்படி பண்ணுச்சுன்னு தெரியல. தமிழை வளர்த்திருக்கலாம். நாகூர் அனிஃபா கிட்ட இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பாடல்கள்லாம் இப்போ வந்து ராப் சிங்கர்கிட்ட அணியிருத்துட்டு போயிட்டு வந்துருக்கு. அனிருத் தெரியல, அனிருத்தா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியல யார் போட்டான்னு தெரியல, ஏதோ போட்டிருக்காங்க. ஓகே, அது நம்ம இந்த 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 இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்காக பாடல் போட்டிருப்பாங்க போல. ஸோ அதே மாதிரி தான் எப்படி அந்த மேடை உங்கள் விஜய்க்கு போட்டியா, உங்கள் விஜய்க்கு போட்டியா வர முடியுமான்னு தெரியலையே. அது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு ஸ்டாலின் தான் வராரு கூட பெட்டரா. அதுதான் ட்ரெண்டு. அப்போ அதான் ட்ரெண்டு. ஸ்டாலின் தான் வராருக்கு, இதுவா வருமா என்னன்னு தெரியல. இது வந்திருக்கு, பார்ப்போம் எப்படி போகுதுன்றத பார்ப்போம். அந்த தமிழ்நாடு விசஸ் டெல்லி, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி. அப்படியாவது டெல்லின்றது வந்து டெல்லின்றது பாஜக தான், அது காங்கிரஸ் கிடையாது. அது கிடையாதுன்னு சொன்னா கோபப்பட்டு இனி உனக்கு எனக்கு தான்டா சண்டைன்னு தெரியலங்க. அப்படி நடந்தாலும் நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம அப்படிலாம் கடந்து போக முடியாது. ஏன்னா இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த பக்கம் அம்பு விடுறாங்க, அந்த பக்கம் நெருப்பு விடுறாங்க, இந்த பக்கம் தண்ணி ஊத்துறாங்க, அந்த பக்கம் ஏதாவது ஒண்ணு ஐஸ் கட்டி விடுறாங்க. மாதிரி அது அவரு வந்து பாஜகன்னு நேரா சொல்லிடுவாங்க, பாஜக வருது பாஜக வருது. பாஜக டைரக்டர் டெல்லின்ற அவங்கள பொறுத்த ரெண்டுத்தையும் சேர்த்து தானே சொல்றேன். தான். ஆனா டெல்லினா இப்போதைக்கு பாஜக தான், அவங்களுடைய இதுபடி. இப்ப டெல்லி அப்படின்னா பாஜக தான். என்னன்னா தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்னு வந்து கட்டமைக்க பாக்குறாரு முதலமைச்சர். ஆக்சுவலா இங்க பிரச்சனை அது கிடையாது. இங்க ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி வெர்சஸ் விஜய் வெர்சஸ் சீமான், இப்படிதான் இப்ப இருக்கு. இதுதான் இப்ப கால நேரம். நீங்க வேணுமா வேணாமா, தமிழ்நாட்டுக்கு உங்களோட ஆட்சி வேணுமா வேணாமான்றதுதான் கேள்வியை தவிர இங்கேக்கும் டெல்லிக்கும் பிரச்சனை இல்லை. டெல்லிக்கு எப்போ ஓட்டு போடணுன்றது மக்களுக்கு தெரியும். 2024 உங்களை அபரிமிதமா ஜெயிக்க வச்சாங்க. அதுக்கு காரணம் இருந்துச்சு. ஏன்னா அது டெல்லி எலெக்ஷன், அங்க யாரு வேணும் வேணாம் முடிவு பண்ற எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் நீங்க வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது. அதை விட்டுட்டு நீங்க இப்பயும் மறுபடியும் வந்து தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு கட்டமைக்க நினைச்சீங்கன்னா அது வந்து தப்பு. அந்த நரேட்டிவை நீங்க ட்ரை பண்றீங்க, ஒரு அரசியல் ரீதியா நீங்க ட்ரை பண்றது ஓகே. அது 2021 முடிஞ்சு போச்சு. 2024 அதுக்கான எலெக்ஷன், அது ஓகே. இப்போ 2026 வந்து தமிழ்நாடு திமுக வெர்சஸ் பாஜகன்னு ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதகமா அமையும். 2021 63 தொகுதி அதிமுக ஜெயிச்சிருக்கு, பாஜகவும் 4 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க, பாமக ஜெயிச்சிருக்காங்க. அப்பவே 70 தொகுதி கிட்ட ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இப்போ இன்னும் உங்களுக்கு பிரச்சனை நிறைய ஆயிருக்கு. இப்போ அவங்க ஒரு என்டிஏன்னு ஒரு அலையன்ஸோட வராங்க. பாஜக இன்னும் கொஞ்சம் மெஜாரிட்டியோட இங்க வருது, அதிகமான வாக்கு சதவீதத்தோட வந்து நிக்குது. இப்போ வந்து தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு சொன்னீங்கன்னா எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க? என்ன சொல்லுவீங்க? நிதி தரல, இது நீட் தேர்வு எழுத விடல அப்படின்னு பஞ்சாயத்துகளை சொல்லி சமாளிக்க முடியாது. ஏன்னா உங்க பிரச்சனை இங்க ஏகப்பட்டது இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, திட்டங்களை நிறைவேற்றாத பிரச்சனைகள் இருக்குன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களை சுத்தி வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் வெர்சஸ் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு போனா அது எப்படி சாத்தியப்படும்? அது சாத்தியப்படாது. கட்டமைக்க நினைக்கிறாங்க, அதுக்கான களம் இது கிடையாது. இது வந்து தமிழ்நாட்டுக்கான களம். இந்த களம் திமுக வெர்சஸ் அதிமுக வெர்சஸ் தாவேகா இப்படிதான் போயிட்டு இருக்கே தவிர தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி கிடையாது. மக்கள் அது எப்பவுமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. மக்களுக்கு தெளிவா தெரியும் இந்த விஷயத்துல மக்கள் எப்பவுமே ஏமாற மாட்டாங்க. டெல்லியை எதிர்க்கிறாங்க, பாஜக எதிர்க்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக மீண்டும் திமுக ஆட்சியை உட்கார வைப்பாங்க. திமுக வெர்சஸ் பாஜக இந்த தடவையும் நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்கான வாய்ப்புகள் அறவே இல்லை. இல்லை அப்படி சொல்கிறீங்க. ஆனால் செல்வ பெருந்தகை அவங்க வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா அதிமுகவை பாஜக கிட்ட அடமானம் வச்சுட்டாங்க, இனி வந்து இங்கே ரூலிங் எல்லாமே பாஜக தான் அப்படின்ற மாதிரி. சரி சொல்லி விட்டுருங்க. பாஜக அதிமுக பாஜக பிரச்சனை அது உட்கார் இருக்கட்டும். நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? திமுக கிட்ட அடமானம் வச்சுட்டாங்க. தமிழ்நாடு காங்கிரஸை நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன தனியாக நிற்கிதா? அங்கே வேற ஒருத்தர் வேற ஒரு கருத்து சொல்கிறாரு, நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, இந்த பக்கம் இன்னொருத்தர் ஒரு கருத்து சொல்றாரு. உங்களுக்குள்ளாரியே ஒற்றுமை கிடையாது. நீங்களே திமுக கிட்ட தான் சரணடைஞ்சிருக்கீங்க. உங்க கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு ஓப்பனா சொல்ல முடியல. திமுக கூட எங்களுக்கு தேவையில்லைன்னு உங்களால ஓப்பனா சொல்ல முடியல. நாங்க தனியா போய் நின்று
தாவேக்கா கூட நிக்கிறோம் இல்ல தனியா நிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல. இப்ப நீங்க போய் அதிமுக அடிமை கட்சி எடப்பாடி பழனிசாமி அடமான வச்சிட்டாருன்னா நீங்க தமிழ்நாடு காங்கிரஸை கொண்டு போய் திமுக அடமான வச்சுட்டு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. எந்த பிரச்சனைக்கும் வாய் திறந்திருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு ஒரு உரிய மரியாதை கிடைச்சிருக்கா? ராஜகண்ணப்பன் உங்களை ஒருத்தர் 2 பேர் இருக்கிற கட்சின்றாரு, அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்றதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ்ல ஒரு இது இல்ல, ஒரு அறிக்கை கொடுக்க முடியல செல்வ பெருந்தகையால. செல்வ பெருந்தகையா அந்த கிளி கிழிச்சாரு, எந்த ஒரு காரணம் இருப்பான் இந்த கிளி கிழிக்கிறான்னு வன்னியர்த்து கிழிக்கிறாரு, பக்கத்துல நிக்கிறாரு, அறவேக்காட்டுத்தனமாக பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கத்துலயே நின்று அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கு உங்களுக்கு? புரியல. உங்களுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதுல நீங்க இன்னொருத்தனை போய் குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க அவ்வளவு ஆளு கிடையாது. ஏற்கனவே இப்போதான் அவர்கள் பேசியதெல்லாம் துச்சமாக எண்ணி அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன். இல்ல, அவர் அந்த கட்சியில தான் இருந்திருக்காரு, ஏற்கனவே விசிகால இருந்துட்டு தான் வந்திருக்காரு. அதனால ஃப்ரெண்ட்ஸ் சிம்ரன் என் குடும்பத்தை அவங்க கிழிக்கிறதும் அவங்க குடும்பத்தை கிழிக்கிறதும் ஒரு வழக்கம். ஏன்டா மலமாடு ஈசி விக்கிற கிராக்கின்றான் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் தேவையில்லாத கருத்து. இதெல்லாம் சும்மா எப்ப பார்த்தாலும் அதிமுகவின் அடிமையை ஆக்கிட்டீங்க, அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது என்னமோ நடந்துட்டு போகுது. உங்க பிரச்சனையை முதல்ல பாருங்க. நீங்களே கூட்டணியில் இருக்கீங்களா தெரியல, இந்நேரத்துக்கு கூட்டணியில போய் எல்லாரும் நின்று பேசிட்டு இருக்கீங்க. இவரு விடுதலை சிறுத்தைகள் மதிமுகல இருந்து எல்லாம் ஒரே கேங்கா. முதல்ல தொகுதி பிரிச்சு கொடுத்தாங்களா? தொகுதி பங்கீடு நடந்துச்சா? உங்களுக்காக தான் 22ஆம் தள்ளி போட்டுருக்காங்க, நீ எங்கேயும் போயிடக்கூடாது, உன்னை லாக் பண்ணி வச்சுருந்தேன். அதை பத்தி பேச முடியல. இங்க இருந்து கிளம்பி போய் அதிமுகவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. முதல்ல எங்களுக்கு தொகுதியை ஒதுக்கிட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பேரணிக்கு வரேன் ஊர்வலத்துக்கு வரேன்னு சொல்றதுக்கு முடியல. என்னெல்லாம் பேசுறாரு பாருங்க. சச் a nice human being. நம்ம ரெட்ரோ லுக்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்குது. ரெட்ரோ லுக்ஸ்ல நிறைய இருக்கு, ஒண்ணுதான்றீங்க? ஒன்னா இப்படி சொல்றீங்க? நிறைய இருக்கு, சொல்லுங்க. இல்ல, நம்ம கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் சொன்னாங்க, கார்த்தி நீங்க நடுநிலையா பேசுறதெல்லாம் இங்க நம்மளுக்கு வேலைக்காக. வெறும் கார்த்தின்றீங்க, முட்டாள் முட்டாள் இடியட். நடுநிலையாலாம் நீங்க பேசக்கூடாது, என்ன டிவிக்கை பத்தி பேசுறதுனால தான் உங்க சேனலே ஓடுது, அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க, சும்மா அதை ஒரு அடிக்கிறது. பதில் சொல்லுங்க கார்த்திக். நத்திங், அப்படிலாம் எதுவும் கிடையாது. கமெண்ட்ஸ் அவங்களுடைய செக்ஷன், அவங்க என்ன வேணாலும் போடலாம், அது எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது. சில கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கடந்து போறது தான் வந்து நல்லது, மரியாதை. நடுநிலையா பேசக்கூடாதுன்னு அவங்க சொல்ல முடியாது. நமக்கு என்ன தோணுதோ, நம்ம என்ன கருத்தோ அதை தான் நம்ம சொல்ல முடியும். பெரும்பாலான கருத்துன்றதை தாண்டி இங்கே ஒரு சில கருத்துக்கள் இருக்கு, அதை பத்தி தான் நம்ம வந்து பேச முடியும். ஸோ ஓகே, அதுக்கு என்ன பண்றது, கமெண்ட்ஸ்னு வந்தா நிறைய வரதான் செய்யும், அது எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஓகே, அவங்களோட கருத்து இதுனா இப்போ சாட்டையோட கமெண்ட்லாம் நினைச்சு பார்த்தேன், நினைச்சே பார்க்க முடியாது. நினைச்சே பார்க்க முடியாது. அதுக்கு தானே அவரு அப்படி போட்டாங்க இப்படி போட்டாங்க நான் கேஸ் போட போறேன்னு சொன்னாரு. அப்புறம் மனம் தாங்க முடியல போல இருக்கு. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவர் இங்க இழுக்காதீங்க நீங்க அவரை பத்தியே பார்த்தாலும் பேசி இல்லைங்க. இல்ல, அதுவும் கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டாங்க, அவர் ஒரு யூடியூபர் அவர்கள் வந்து, சரி அவர் ஒரு யூடியூபர் தானே. ஆமா, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இல்ல, இந்த மேடையில வந்து தாவேக்கா அவங்களுக்கும் சாட்டை அவர்களுக்கும் மோதல் வந்துச்சு, அதை பத்தி நீங்க பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுவும் கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. யாருக்கு மோதல் வந்துச்சு? தாவேக்காவினருக்கும் சாட்டைக்கும். சாட்டை அவர்கள் இது வரி ஏய்ப்பு புலி அப்படின்னு சொல்லி பேசுனாங்க, விஜய் அவர்களை பேசி வேலை வேற என்னங்க வேலை அடிக்க போயிட்டாங்க தாவேக்காவினர்லாம். அவங்களுக்கு வேற என்னங்க வேலை? அவங்களோட கொள்கை கோட்பாடுகளை எங்கேயாவது பேசி நீங்க பாத்திருக்கீங்க? இப்ப சமீபத்துல எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அவங்க இந்த கட்சின்னு இல்ல, நாம் தமிழர்னு இல்ல, நீங்க எந்த கட்சி வேணாலும் எடுத்துங்க, மேடையில ஏறினோடனே இப்ப எப்படி தமிழ் தாய் வாழ்த்து போனோமோ அந்த மாதிரி முதல்ல விஜயை திட்டிடணும், அதுக்கப்புறம் தான் மத்த கட்சியில மத்த ஆளுங்களை பத்தி எல்லாம் பேசணும்ன்றது இப்பெல்லாம் ஒரு நாமா மாறிச்சு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல வந்துருச்சு. திமுக மேடையா முதல்ல விஜயை திட்டு, நாம் தமிழரா மேடையே ஏற வேணாம், நீ திட்டிக்கிட்டே வா, வரும்போதே திட்டிக்கிட்டே வா, அவெல்லாம் ஒரு ஆளா, அவெல்லாம் நடிப்புக்கும் இதுக்கும் தான் நமக்கும் போட்டியே, கொள்கைக்கும் தத்துவார்த்த கூட்டத்துக்கும் ரசிக கூட்டத்துக்கும் தான் போட்டி அப்படின்னு அதை பத்தியே பேசிக்கிட்டே வா. அப்புறம் மேடைக்கு வந்தோன்னா மறுபடியும் விஜயை பத்தியே பேசு, வரி ஏய்ப்பு பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு அப்படின்னு பேசுங்க. இதுதான் இப்ப எல்லா கட்சியுடைய கொள்கையுமாவே இருக்குன்றதுனால அதான் கடந்துதான் போகணும். சாட்டை துரைமுருகனை பத்திலாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கான தேவையும் நமக்கு இல்லை. அதனால இல்ல, கமெண்ட்ஸ்ன்னு சொன்னதுனால அதுக்கு பேர் போனவர், அதனால இனிமேல் எழுதும் போது அந்த பேரெல்லாம் எழுதாதீங்க. இல்லை, அதுக்கு இனிமேட்டு வேற ஏதாவது நிக்நேம் மாதிரி ஏதாவது சொல்லுங்க. அதை பத்தியே பேசாதீங்க, அதுக்கு ஒரு நிக்நேம் வச்சு பேசுறேன்றீங்க. இப்போ கெட்ட வார்த்தை ஒண்ணு பேசாதீங்கன்னு சொன்னா பேசக்கூடாது, அதுக்கு பதிலாக நான் இந்த வார்த்தையை போட்டு பேசுறேன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? பேசாதீங்கன்னா அதை பத்தி பேசக்கூடாது. ஆமா.
கண்டிப்பா மீண்டும் நான் மறுபடியும் சொல்றேன், இங்க 4 முனை தேர்தல் நடக்கலாம், ஆனா மும்முனை தான் இங்க களம் இருக்கே தவிர 4வது முனைக்கு களம் இல்ல. அது இங்க இப்போ இந்த தேர்தல்ல அது எடுபடாது. கடந்த தேர்தலில் சொன்னீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு, சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு. இந்த தேர்தலில் அவங்க பயங்கரமா வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இது தம்பிங்களுக்கும் தெரியும். அதுதான் சொல்றேன், எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. மீன்ஸ் அவங்க விஜயை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க, கொள்கையை பத்தி பேசுறது இல்ல, திமுகவை திட்டத்தை விட்டுட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவங்க மேலேயே இருக்கு. அவங்க சொன்னாலும் அதை வந்து எடுத்துக்க போறது கிடையாது. அதனால அந்த களத்தை விட்டுருங்க. இந்த தடவை சீமானவர்களுக்கான களம் இது கிடையாது. இது முழுக்க முழுக்க மும்முனை போட்டியா தான் இருக்க போகுது. அதுல என்ன நடக்க போகுதுன்றதான் நம்ம பார்க்கணுமே தவிர மற்றபடி அவங்கள வந்து இந்த தடவை விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. என்ன வாங்கண்ணே, அடுத்த தேர்தலில் பார்ப்போம், அது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம பேசுவோம். இந்த இன்டர்வியூலாம் சொல்லுவாங்கல்ல, நாங்கள் கால் பண்ணுறோம், ஆமாம் நாங்கள் வில் கால் யூ அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சிச்சு பண்ண மாட்டேன்னு. அதனால அண்ணன் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு, அண்ணனோட கட்சியினர் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க, அது அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க, ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், இவங்க பாட்டுக்கு உங்க தேர்தலை பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். நமக்கு நாம் தமிழர் கட்சி மேலே எந்த கோபமும் கிடையாதுங்க. இது செயல்பாடுகள்ல நம்ம செயல்பாடுகள்ல உங்களோட செயல்பாடுகள் இப்போ நேற்று கூட நீங்க கேட்டீங்க கைது பண்ணாங்களே அப்படின்னு. ஆமா வந்தாரு, பாராட்டுகள் வந்தாரு, அவர் மட்டும்தான் வந்தாரு, பார்த்தாரு, 10 நிமிஷம் கைது பண்ணாங்க, 10 நிமிஷம் ஏற்றி இறக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இம்பாக்ட் இருந்துச்சா? ஒன்றும் கிடையாது. காரணம் இருக்கு. இம்பாக்ட் இல்லாததுக்கு காரணம் நீங்க தான். இந்த இம்பாக்டை நீங்க கிரியேட் பண்ண விட்டுட்டீங்க, மறந்துட்டீங்க. இப்ப விஜயை கேட்கறாங்கல்ல, ஏன் நீங்க பிரஸ் சந்திக்கிறது தினமும் சந்திக்கிறதும் பிரச்சனை தான். சும்மா போயிட்டு தினமும் ஒரு 4 இடத்துக்கு போறீங்கன்னா 4 இடத்துலயும் மைக்கை நீட்டி உங்கள்கிட்ட கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லக்கூடாது. அப்போ உங்களை ரொம்ப ஈஸியா வந்து ஹேண்டில் பண்றாங்க. நீங்க வந்து தினமும் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் பிரச்சனைகளை வந்து பேசணும், பேச வேண்டிய இடத்துல நீங்க தெளிவா பேசணும். நீங்க சும்மா போய் அது இல்லாம என்னங்க டெய்லியும் பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? சும்மா ஒரு நாளைக்கு ஒரு தடவை பேசினா கூட நியூஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு 3 தடவை நீங்க பேசினா என்ன நியூஸ் இருக்கு? இதுல ஆதங்கம் வேற என்னன்னா பேசுறது நல்லா நீங்க காட்டவே மாட்டேங்கிறீங்க, தெரியல. அப்புறம் ஏன் போய் வந்து டெய்லி பேசுறீங்க? அவன் கேட்டான், என் தம்பி, என் மச்சான், என் மாமன் அவன் கேட்டான் அப்படின்னு கேட்டா அப்ப அப்படிதான் நடக்கும். உங்க நியூஸை கூட போட மாட்டேங்கிறாங்க. அதோ நீங்க வந்து கைது பண்ணீங்கன்றத தினமலர்ல கடைசி பேஜ்ல காமெடியா போட்டிருக்காங்க. நீங்க எடுத்து பாருங்க, இன்னைக்கு தினமலர் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கடைசி பேஜ்ல அவங்க வந்து கேட்கறாங்களே எங்களை காப்பாத்துங்கன்னா, நாயங்கம்மா நீங்க தான்மா என்ன காப்பாத்தணும் அப்படின்னு அவர் போடுற மாதிரி போட்டிருக்காங்க. சோ அப்ப இதுக்குமே ஒரு அணுகுமுறை இருக்கு. சோ அதையும் தெளிவா பண்ணணும். நீங்க 4 தடவை பிரஸ் மீட் பண்ணிட்டீங்கன்றதுக்காக எங்களுக்கு பிரஸ் கண்டா பயம் கிடையாதுங்க. நான் இப்ப சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பிரஸ் இப்ப இந்த இந்தியா டுடேல கூட பேசும்போது என்ன சொன்னாரு, அவங்க பத்திரிகையாளர்களே பாராட்டினாங்க, எந்த விதமான இதுவுமே இல்லாம ஹிண்ட்ஸுமே இல்லாம அவர் வந்து பேசினாருன்னு. ஆமா, அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கு, தெளிவா பேசுவாரு, அவரோட லாங்குவேஜ்ல பேசுவாரு, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவர் அவரோட லாங்குவேஜ்ல பேசுவாரு, அந்த கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாரு. விஜய்க்கு ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லாமே சொல்லும்போது சொல்ல முடியாது, அவர் என்னோட எதிரி, போட்டியாளர், நான் எப்படி அவருக்கு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. நான் எப்படி பார்த்தா ஆல் த பெஸ்ட் சொல்லணும், ஏன்னா சக போட்டியாளர் போது ஆல் த பெஸ்ட் சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு காம்படிஷன்லயுமே ஆல் த பெஸ்ட் சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. சோ பட் ஓகே, அவர் அரசியல்ன்றதுனால அவர் சொல்றாரு, அரசியல் களத்துல அப்படி பண்ண முடியாது அப்படின்னு தெளிவா சொல்றாரு. இதுதான் இந்த மாதிரி தான் நடக்கணுமே தவிர சும்மா டெய்லி எல்லாரையும் பார்த்துட்டு இது பண்ணிட்டா இதாகிடுன்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அது ஈஸியா இருக்கு. இப்ப டெய்லி சாப்பிடுற மாதிரி அது போனா பிரஸ் மீட் பண்ணா என்னப்பா கேட்கறியா, அது கேட்கறியா, அதுலயே நீங்க எத்தனை தடவை டென்ஷன் ஆயிருக்கீங்க, அதுலயே எத்தனை பேர்ட்டு உங்களுக்கு சண்டையாயிருக்கு, எவ்வளவு முரண்கள் வந்திருக்கு. அதுக்கு என்ன பண்றது? அதுக்காக தான் சொல்றேன். மற்றபடி வந்து நாம் தமிழர் கட்சி இல்லைன்னு சொன்னதுக்கான காரணம் இது கிடையாது. அது வேற காரணங்கள் இருக்கு. விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்திருக்கு. நீங்க பேசாத விட்ட அரசியல் இதெல்லாம் தான் ஒரு காரணம். போதுமே, முடிச்சிருவோமே. போதும், அவ்வளவுதான். முடியல. நாளைக்கு தயாரா வச்சுக்கோங்க உங்க குரலை. நாளைக்கு சேலம் சந்திப்புக்கு அப்புறமேட்டு பாட்டு பாட போறோம். குரு பட டைலாக் நாளைக்கு பேசுறதுக்காக இன்னைக்கே என் குரலை சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம அந்த சேலம் இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோல சந்திப்போம். நன்றி, மகிழ்ச்சி. என் நெஞ்சில் குடியிருக்கும்